ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா பொற்பாதம் தொட்டு இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆசி வழங்கிட்டு இருந்தா. அப்போது ஒரு இளம் தம்பதியும் கூட்டத்தில் இருந்தா. அவளோட கையில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தது. தரிசனத்துக்கு அவளோட முறை வந்ததும் கொழு கொழுன்னு கையில் வச்சுட்டு இருந்த குழந்தைய பெரியவா காலடியில் போட்டுட்டு தம்பதி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. கொழு கொழுன்னு அழகாக இருந்த குழந்தையோட உடம்புல எந்த விதமான அசைவும் இல்லை. இதை பார்த்த மகா பெரியவா குழந்தையே உத்து பார்த்தார். மேற்கொண்டு அவர் சொன்னார், அப்படியே தான் இருக்குது, இன்னமும் குறையிலையே அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தா மகா பெரியவா. அங்கே இருந்த எல்லாருக்கும் பெரியவா என்ன சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியல. இப்படி இருக்கிறச்சே பெரியவா மடத்து சிப்பந்தியை கூப்பிட்டு பாலும் நந்தியாவட்ட பூவும் கொண்டு வா அப்படின்னார். பூவும் பாலும் கொண்டு வந்தார் சிப்பந்தி. பெரியவா பூவை பாலில் தோய்ச்சி குழந்தையோட தலை, கண், வயிறு, பாதம் எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட பெரியவா சொன்னார், குழந்தைய மாயவரம் மயூரநாதர் கோயிலுக்கு தூக்கிட்டு போய் தட்சிணாமூர்த்தி பாதத்தில் படுக்க போடுங்கோ, காலந்தாழ்த்தாமல் இப்பயே போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். பெரியவா உத்தரவை கேட்டு அந்த தம்பதியும் அப்படியே செய்கிறோம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனான். மாயவரம் மயூரநாதர் கோயிலுக்குள்ளே நடந்த அந்த அதிசயம் என்னன்னு தெரிகிறப்போ நமக்கு அப்படியே மெய்சல் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். அந்த தம்பதி கோயிலுக்குள்ளே வர்ற சமயத்தில் அங்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சது. உணர்ச்சி இல்லாத அந்த குழந்தையை பற்றி தான் ஒரே பேச்சாக இருந்தது அந்த கூட்டத்தில். குழந்தையோட அந்த தம்பதி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்னாடி குழந்தைய படுக்க போட்டு பிரார்த்தனை பண்ணான். சுமார் 1 மணி நேரம் ஆகியும் குழந்தைக்கிட்ட ஒரு அசைவும் இல்லை. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சலசலக்க ஆரம்பிச்சது. அங்கே இருந்த சில பேர் அந்த தம்பதிக்கு தெய்வத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே போகிற மாதிரி கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டா. இந்த சமயத்தில் தான் அந்த அதிசயம் நடந்தது. திடீர்னு ஒரு வெள்ளை பூனைக்குட்டி கூட்டத்துக்கு நடுவில் ஓடி வந்தது. பூனையால் குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு அந்த தம்பதி கவனமாக பார்த்துட்டு இருக்கிறச்சியே யாரும் எதிர்பார்க்காம அந்த பூனை குழந்தையோட நெத்தியை நாக்கால் நக்கித்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் மோந்து பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுத்து அந்த பூனைக்குட்டி. என்ன ஒரு அதிசயம்! பிறந்ததுலேருந்து ஒரு அசைவும் இல்லாமல் இருந்த அந்த குழந்தை தட்சிணாமூர்த்தி சன்னதியை பார்த்து திரும்பி படுத்தது மட்டும் இல்லாமல் அதோட அழகான முகத்தில் ஒரு புன்னகை தெரிஞ்சுது. மேற்கொண்டு கிளுக் அப்படின்னு ஒரு மழை சத்தத்தையும் அந்த குழந்தை கொடுத்தது. இதை பார்த்துன்னு இருந்த அந்த தம்பதி தங்களை அறியாமல் ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா அப்படின்னு சொல்லிகிட்டே குழந்தையே தூக்கினா. குழந்தை அவளோட முகத்தை பார்த்து சிரித்தது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த கூட்டமே மகா பெரியவாளோட தெய்வீக தன்மையை பார்த்து வேந்து போய் நின்றுது. முன் ஜென்மத்தில் பூனையை கொன்னவாளுக்கு பூனையோட சாபத்தால் புத்திர பாக்கியம் இல்லாமல் போகிறது, இல்லைன்னா இப்படி ஏதாவது ஒரு குறையோட குழந்தை பிறக்கிறது போல் தோஷம் உண்டாகும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி அதே பூனையை வச்சே குழந்தையோட தோஷத்தை போக்கின மகா பெரியவாளோட மகிமையை என்னென்னு சொல்கிறது. காஞ்சி பெரியவா தான் ஜீவனோடு இருக்கிற காலத்தில் அனுதினமும் தன்னை நாடி வர்ற எத்தனையோ பக்தாளோட குறைய இப்படி பல அதிசயம் பண்ணி தீர்த்து வச்சிருக்கார். ஊழ்வினையால் ஏற்படுற பெரிய பெரிய டாக்டர்களால் கூட தீர்க்க முடியாத பல நோய்களை, பாதிப்புகளை மகா பெரியவா தன்னோட அருட்பார்வையால் தீர்த்து வச்சிருக்கார். இது மாதிரி அனுபவங்களை கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவர் இன்னும் ஒரு 100 வருஷம் நம்மளோட ஜீவனோடு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றுறது. எப்படி இருந்தாலும் நம்ம மகா பெரியவா அவள் பக்தாளுக்கு இன்னும் மகானாக இருந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மெய்சிலுக்க வைக்கிற சம்பவத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா திருவடிகளே சரணம்.